ஒரு பெரிய கடன் சிக்கல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்கள அறியாம, அவங்க கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது. அந்த விஷயங்கள் நடக்க, நடக்க, நடக்க பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில இவங்களுக்கு விரக்தி வந்துரும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை டோட்டலா மாறிடும். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில பெரிய பிரதிபலனை கொண்டு வரும். இதுல என்ன லாபம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே உங்க கைய விட்டு போன பணம், கையில ரூ. 10 கூட இல்லாத ஒரு சூழ்நிலை வருது இல்லையா? அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். உங்க கையில பணம் நிக்க ஆரம்பிச்சிடும். 2வது இந்த பிரச்சனை இந்த 3 பிரச்சனை நீங்க தெரிஞ்சிட்ட பிறகு, உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடையில்லாம வந்துரும். இந்த 3 முக்கிய விஷயங்கள நீங்க தெரிஞ்சு கொண்ட பிறகு, நீங்க எதிர்பார்த்த பெரிய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில நடப்பிக்க ஆரம்பிச்சிடும். இது நடக்கவே நடக்காதுன்னு மத்தவங்க நினைச்சவர்கள் முன்பாக, அது அசால்ட்டா சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கான முக்கியமான ஒரு ரகசியங்கள் தான் இந்த 3. இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாம நடந்திருக்கு. ஒரு எதிராளியான வேறு நாட்டவர் இன்னொரு நாட்டவரை தாக்கும் பொழுது, அவங்க ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டவருடைய போர் வீரர்கள் எங்கு கூடியிருக்கிறார்களோ, அங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பாம்பு போடுவாங்க. எங்க அவங்க அணு ஆயுதம்லாம் வச்சிருக்காங்களோ, அத பார்த்து தான் பாம்பு போடுவாங்க. ஏன்னா, அதுதான் உங்களுக்கு பாயிண்ட். அங்க தட்டுனா தான் அவங்களால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட்டு அங்க தான் தாக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்க தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எங்க தாக்கப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, உங்க சிந்தையில் தான் இதை தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பளம் 30,000 வச்சுக்கோங்களேன். இந்த 30,000 சம்பளம் இப்போ கடன் பிரச்சனையில இருக்கிறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒரு 60 நொடிகள்ல ஒரு விஷயத்த மட்டும் யோசிச்சு பாருங்க. உங்க கடன் எல்லாம் அடைஞ்சிரும். உங்களுடைய சொத்து ஒரு விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிரும். உங்களுக்கு பண வரவு வந்துரும். நீங்க ஒரு கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. உங்களுக்கு அதிகமான பணங்கள் வந்து நிற்க போகுது. நகை வாங்குவீங்க. டெய்லி ஷாப்பிங் பண்ணுவீங்க. வீடு ஃபுல்லா பொருட்கள் இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில துள்ளி குதிக்கும். நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. இத ஒரு 60 நொடி சிந்தியுங்களேன் அப்படின்னு அவங்க சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மனசுல அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல. எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பே இல்ல உங்களுக்கு தோணுதுன்னா, அல்லது நீங்க சிந்திக்க கொஞ்சம் முயற்சி செய்யும் பொழுது, அது எப்படி நடக்கும்? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி. இத நான் வேற சிந்திக்கணுமா? அட விரக்தியான ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, அல்லது சிந்திக்கும்பொழுது வேற ஏதாவது டைவர்ஷன் வந்துச்சுன்னா, நீங்கள் தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதாவது உங்களை பற்றிய உயர்ந்த சிந்தனையை நீங்கள் சிந்திக்கக்கூடாது என்பதுதான் எதிராளியோடைய திட்டம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுலேருந்து வெளியே வரதுக்கான பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, நீங்கள் சுதந்திரமாக இருப்பது கடவுளின் விருப்பம். நீங்கள் இது போல பாதிக்கப்பட்டு கஷ்டத்திலே இருக்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. ஒரு வெளிச்சமான வீடு அப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் வந்து எனி டைம் கரண்ட் இருக்கும், அப்படியே வெளிச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை கரண்ட் போயிட்டு வந்துருந்துச்சுன்னா, அந்த வெளிச்சமான வீடுன்னு பேர் வராது. அது அடிக்கடி ஈபி ப்ராப்ளம் இருக்குப்பா அந்த வீட்லன்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடி ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும்போது அந்த வெளிச்சமான வீடோட பேரே மாறுறது போல, நம்ம ஒரு நாள் நல்லா சந்தோஷமா இருப்போம். நம்ம உற்சாகமா இருப்போம். மோட்டிவேஷன் விஷயங்கள் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருப்போம். அதுக்கப்புறம் டக்குன்னு இறங்கிடுவோம். மறுபடியும் மோட்டிவேஷன் விஷயத்தை கேட்போம், டக்குன்னு இறங்கிடுவோம். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நீங்கள் உங்களின் நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. சந்தேகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சந்தேகத்துக்கு பதில் தராதீர்கள். உங்களை நோக்கி வரக்கூடிய கேள்விகள்லாம் பதில் தராதீங்க. அது கண்டுக்காம நீங்கள் நல்லா தான் இருக்க போறீங்க. ஒரு பெரிய வாழ்வு உங்களை சுற்றி இருக்க போகுது, கண்டிப்பாக வரப்போகுது. அதுக்கான அறிகுறிகள் எனக்கு தெரிய போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்க வேண்டும். நம்பர் 2, எல்லாவற்றுக்கும் உங்களுடைய வாசலை திறந்து வைக்காதீர்கள். அதாவது உங்களுடைய நல்வாழ்வை பற்றி நீங்கள் சிந்திக்கிறது என்பது ஒரு பெரிய கலை. தொடர்ந்து உங்களால் 5 நிமிஷம் நீங்கள் செல்வந்தனாக இருக்கிறத பற்றி மட்டுமே சிந்திங்க நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அது கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது. அது யாரால் செய்ய முடியும்னா, அடிக்கடி அதை சிந்திச்சு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க, அந்த கலையை முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் அதுபோல் 5 நிமிஷம் அவங்களுக்கு மேலேயே அவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் சிந்திக்க முடியும். அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த விதமான பண உதவி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட சிந்தை முழுக்கும் அந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விதமான மாற்றங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம சிந்தையை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கும்போது
தேவையில்லாத விஷயங்கள் வர்றதுக்காக ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உள்ளே போகணும். உங்களை பற்றி ஒரு தாழ்வான விஷயங்கள் ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அதே போல் உங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவங்க வந்து நெகட்டிவான விஷயங்கள் பேசுனா அந்த இடத்த விட்டு போயிடுங்க. எல்லாருக்கும் உங்களை சிந்தையை ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மனசு சிந்தையில் உங்களுக்கு கஷ்டம், நொந்து போகிற ஒரு சூழ்நிலை, கசப்பு, வைராக்கியம், ஒரு விரக்தியான ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா எவ்வளோ உழைச்சாலும் கையில் பணமே நிற்காது. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிந்தையில் உங்களை பற்றிய நிறைய நல்ல விஷயங்களை அசை போட ஆரம்பியுங்கள். தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருங்கள். கெட்ட விஷயங்களுக்கு வாசலை திறக்காதீர்கள். நம்பர் 3, உங்களுடைய சிந்தையில் தொடர்ந்து உங்களை பற்றிய நல்ல விஷயங்களை சிந்திக்க முடியாதபடிக்கு எது இதுவரைக்கும் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு வந்திருக்க கடனுக்கு முக்கியமான காரணம். இது கண்ணுக்கு புலப்படாத எதிரி. இதுக்கு வெவ்வேறு மதத்தினர் வெவ்வேறு பேர் வச்சுருக்காங்க. நான் இப்போ இதுக்கு தடை என்றே வைக்கிறேன். இது மோசமானது. அதனால தான் இப்பேற்பட்டவர்களிருந்து அழிக்கணும்னா நீங்கள் சிந்தையிலேயே அதை அழிச்சிடணும். அதை பற்றி இடமே கொடுக்காதபடிக்கு நல்லது மட்டுமே சிந்திக்க சொல்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் நல்லதே செய், நல்லதே சிந்தி, நல்லதே நடக்கும் சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் அது. ஸோ உங்களை பற்றி நல்ல விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். சிந்தைக்கும் அற்புதத்துக்கும் ஒரே தன்மை தான். அற்புதம்னா என்ன? நடக்க முடியாத ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது அற்புதம். மனுஷனால் செய்யாத ஒரு விஷயம் திடீர்னு டப்புன்னு ஒரு முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அது அற்புதம். இயற்கைக்கு அப்பால் ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் டக்குன்னு வந்து நிற்குது வச்சுங்களேன், அது அற்புதம். ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கைக்கு அப்பால் நடக்கிறது, மனுஷனால் முடியாத விஷயம் கடவுளால் நடத்தக்கூடியது தான் இந்த அற்புதங்கள். ஆனால் இந்த சிந்தையும் அதே விஷயத்தை தான் செய்யுது. உங்களுடைய சூழ்நிலை சம்பளம் இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத இந்த சூழ்நிலை, வெறும் கிழிஞ்ச பாயில் நீங்கள் படுத்துட்டு இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் நீங்கள் கோடீஸ்வரராக சிந்திக்க முடியும். உங்கள் சிந்தைக்கும் அற்புதத்தை போல சிந்திக்க எண்ணம் உண்டு. நீங்கள் சிந்திக்க முடியும். அப்படி நீங்கள் சோஃபாவில் படுத்துக்கிட்டு அப்படி நீங்கள் வாழ்க்கையில் பணக்கட்டுகளோடு இருக்கும்போது உங்களால் சிந்திக்க முடியும். ஸோ இது எப்படி அற்புதங்கள் செயல்படுகிறதோ அதே போல் சிந்தையாலும் சிந்திக்க முடியும். இது எப்படி இயற்கைக்கு அப்பால் செயல்படுதோ அதே போல் உங்களாலும் சிந்திக்க முடியும். இப்படி சிந்தித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இந்த நிறைய விதமான இதில் வரும் பாருங்கள், இப்போ சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அப்படி விஷயங்கள் கேரக்டராக உருவாகுதுல, அது ஒரு சிந்தை தான். ஸோ அவங்க சிந்திக்க தான் அந்த விஷயங்கள் உருவாகுது. அதே போல் உங்களை பற்றி நல்ல விஷயங்கள், உங்களுக்கான நேர்மையான விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான பண வரவுகள்லாம் வரும். உங்கள் ஏழ்மை மாறப்போகுது, உங்கள் பிரச்சனையெல்லாம் மாறப்போகுது. நீங்கள் சிந்திக்க சிந்திக்க அற்புதங்கள் எப்படி செயல்படுகிறதோ அப்படியே உங்கள் சிந்தையும் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த விஷயத்தை நான் மறுபடியும் அடிக்கடி சொல்கிறேன். கடவுள் ஒரு மனுஷனை தொடுவார்னா அவனுடைய சிந்தையை தான் தொடுவார். ஒரு மனுஷனுடைய சிந்தை ஏற்கனவே ஏகப்பட்ட குழப்பத்தோடும் தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்க முடியாதபடிக்கு ஏகப்பட்ட பயத்தோடும் குழப்பத்தோடு இருக்கும்பொழுது கடவுள் என்னதான் ஆஸ்வதிக்க நினைச்சாலும் அங்கே வேலை செய்யாது. ஆனால் அவனை பற்றிய உயர்வான விஷயங்கள் அவங்க சிந்திக்க 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 கடவுளுக்கு கொடுத்து அவன் உயர்வான விஷயம் தான் கொடுப்பார். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகும், ஒன்றா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி தான் கடவுள் ஒரு மனுஷன் ஆஸ்வதிக்கிறார். உங்களுடைய கடன் சிக்கல் இப்போ எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் சிந்தையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் தான் உங்கள் சிந்தையில் போராட்டமாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் சிந்தையில் கவனமாக இருங்க. எதை சிந்திக்கணும்னு கவனமாக இருங்க. எந்த விஷயத்தை அதிகமாக பார்க்குறோன்றதை கவனமாக இருங்க. எந்த விஷயத்தை அதிகமாக பேசணுன்றதை கவனமாக இருங்க. இதெல்லாம் கூட உங்கள் சிந்தையை பாதிக்கும். அப்போது உங்கள் உயர்வை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும். கடவுள் உங்கள் மிகுந்த பிரியம் கொண்டவராக இருக்கிறார். கடவுளை பொறுத்த வரைக்குமே உங்களை உயர்த்துவதற்கு எந்த விதமான லாஜிக்கும் தேவையில்லை. அவர் நினச்சார்னா உங்களுக்காக வழியே உருவாக்குவார். உங்களுக்குன்னு ஒரு வீடு தரணும் முடிவு பண்ணுறாருன்னு வச்சுங்க, அந்த லேண்டை உங்களுக்குன்னு டக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருவார். உங்களுக்கு ஏதாவது தரணும் ஆசைப்பட்டார்னா பெரிய செல்வந்தனுடைய வீடை கூட டக்குன்னு எடுத்து உங்கள் பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அவர் முடிவு பண்ணிட்டார்னா இப்படி தான் தருவார், அப்படி தான் தருவார், அப்படி பிளான் பண்ணி தருவார், இப்படி பிளான் பண்ணி தருவார்னு மனுஷனை போல யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் முடிவு பண்ணிட்டார்னா எப்படி வேணால் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும், எப்படி வேணால் உயர்த்தி உங்களுக்கு மேலே நிற்க வச்சுருவார். ஸோ அப்பேற்பட்ட தெய்வம் தான் உங்கள் கூட இருக்கிறார். ஸோ நீங்கள் நம்பிக்கையுள்ளவராக இருங்க. அப்போது உங்கள் சிந்தையை நீங்கள் பிரகாசமாகவும் உற்சாகமாக வைக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர் ஆஸ்வதிக்கும் போது டக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ தெளிவுள்ளவர்களாக இருங்க, விழிப்புணர்வர்களாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. அதுக்கான அறிகுறிகள் தான் இதெல்லாம். நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எல்லாமே ஒரு அறிகுறிகள் தான். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறதுக்கான அறிகுறிகள் தான். அதாவது இதை நம்புங்க, உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.